1990களில் காஷ்மீரில் தீவிரவாதிகள் உச்சபட்ச அதிகாரத்தில் இருந்தாங்க. அப்போ ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. எந்த ஒரு இந்துவும் அமர்நாத் புனித யாத்திரைக்கு வந்தாங்கன்னா அவங்க உயிரோட திரும்பி போக முடியாது அப்படின்ற ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க. அதுக்கு பல்வேறு தரப்பினர் எதிர்ப்பு தெரிவித்தாங்க, கண்டனம் தெரிவித்தாங்க. சில டிவி தொலைக்காட்சியில எல்லாம் கூட கடவுள் எங்கேயுமே இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இருக்காங்க, அப்போ அதனால் இருக்கிற இடத்துல நீங்கள் கும்பிட்டுக்கோங்க அப்படின்னு கூட பேசினாங்க. ஆனால் பால் தாக்கரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவர். அவர் என்ன சொன்னாருன்னா, அமர்நாத் புனித யாத்திரை பாதிக்கப்பட்டா இங்கே மும்பையிலிருந்து ஹஜ் புனித பயணத்துக்கு போகிற எந்த ஒரு விமானமும் போகாது, கிளம்பாது அப்படின்ற ஒரு பகிரங்க அறிவிப்பை விட்டார். அதனால அங்கிருந்த அந்த ஒரு அறிவிப்பை தீவிரவாதிகள் வாபஸ் வாங்கிட்டு எந்த ஒரு இந்துக்களுக்கும் ஒரு பாதிப்பும் ஏற்படாத அமர்நாத் புனித யாத்திரை சரியாக நடந்துச்சு. இதனால தான் இவரை பார்த்து எல்லாமே நடுங்கினாங்க, பயந்தாங்க.